சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜோட மனசை பேசி எப்படியாவது நம்ம ரோகிணி போட்டிருக்க திட்டத்தை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா முத்துவும் மீனா ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாடுபட்டுட்டு இருக்காங்க. இப்ப மனோஜ் நீங்க எல்லாரும் சேர்ந்து பயம் பொறுத்துறீங்க, அப்படியெல்லாம் நடக்காது, என்ன ஆனாலும் சரி நான் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறேன், இவங்க கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது, நான் அந்த அளவுக்கு ஒன்றும் கேட்டு போகலடா, என்னுடைய பிசினஸ் லெவல் எந்த அளவு இருக்கு, நான் ஒரு பிசினஸ் மேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜய் அந்த இடத்துக்கு வராங்க. விஜயா என்னாச்சு, எதுக்காக எல்லாரும் இப்படி கும்பல் கூடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் உங்க பையனை பத்தின பிரச்சனை தான் சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஸ்வேதான்றவங்க. என்னாச்சுமா நீங்க வந்திருக்க, எங்களுடைய அண்ணன் என்கிட்ட உதவி கேட்டாங்க, அவங்களுக்காக உதவி செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா, அப்படி என்னமா உதவி கேட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நடந்த விஷயத்தை எல்லாமே நம்ம விஜயா கிட்ட சொல்றாங்க. உடனே விஜயா மனோஜ் கிட்ட, டே மனோஜ், அவங்க கிட்ட போயிட்டு ரோகிணி என்ன பண்ணாலும் அந்த விஷயத்த சொல்லுடா, இதுல போய் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மா, நான் எப்படிப்பட்ட பிசினஸ்மேன், நான் ஏமா போகணும்ன்றாங்க. உடனே முத்து இது வேலைக்கு ஆகாது, இது வேலைக்கே ஆகாது, மா நீ லஞ்சம் கொடுத்ததா வீடியோ அவங்க எடுத்து வச்சிருக்காங்க, அதே மாதிரி மனோஜும் நீயும் சேர்ந்து அவங்கள ஷோரூம்க்கு வர வச்சு ரோகிணி அடிச்சதா வாக்குமூலம் இருக்கு, இதெல்லாம் வச்சு சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க, குடும்பக்கார் மாமியாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொட்ட எழுத்துல டைட்டில் கொடுத்துட்டு நீங்க போக வர கல்லு கொண்டு எரிவாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு அநீதியை நிகழ்த்துறீங்களா, உங்களை என்ன பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கு, இதெல்லாம் இந்த மனோஜுக்கு சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றான், ஏமா நீயும் சேர்ந்து புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும், டே மனோஜி, என்னடா பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணுடா, எனக்காக போடுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. மனோஜ் அப்ப கூட ஏத்துக்கிறதே கிடையாது. டேய், உன் அம்மா உயிரோடு இருக்கணுமா இருக்க கூடாதா, நமக்கு ரோகிணி கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து கிடைச்சாதான் நான் நினைச்சபடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அத முதல்ல மனசுல நினைச்சிட்டு எதா இருந்தாலும் பண்ணு, போடா போன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசினதும், சரி நான் வரேன்னு சொல்லிட்டு மனோஜ் ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏங்க, இவங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்த நம்ம போராட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்ல, என்ன பண்றது மீனா, அப்பா மட்டும் இப்படி ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லலைன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆகியிருக்கவே மாட்டேன், அப்பா சொன்னாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. நானும் அதே தாங்க, அத்தை வேற பயந்து போயிருக்காங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் முத்து கூட வராங்க. இங்க பாருடா, எனக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு, நிறைய பிசினஸ் டீல முடிக்க வேண்டியது இருக்கு, அதனால என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, நான் இந்த 1 ஹவருக்குள்ள அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி எல்லாம் அவங்கள கேட்க சொல்லு, நான் அதுக்கான பதில் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், நீ இந்த மாதிரி திமிர்ல இருந்தீனால ஒன்னுத்துக்கும் ஆகாது, நான் கூட போனா போட்டு உன் வாழ்க்கை எக்கெட் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுலான்னு தான் நினைச்சேன், அப்பாவை மனசுல வச்சுட்டு தான் இப்ப வரைக்கும் உன் வாழ்க்கைக்காக நான் போராடிட்டு இருக்கேன், முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ, சும்மா தேவையில்லாமல இங்க சீன் போட்டுட்டு இருந்து நீ ஏதாவது ஒரு வார்த்தை ஓவரா பேசின வச்சுக்கிய, அடுத்த நிமிஷம் உன்னை தூக்கிட்டு போயிட்டு லாக்அப்ல வச்சுடுவாங்க, முதல்ல அதை யோசிச்சு எதுவா இருந்தாலும் அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு உண்மையா என்ன பதில் சொல்லணுமோ அதை மட்டும் நீ சொன்னா போதும், அதை விட்டுட்டு உளற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லி மிரட்டுறாங்க. என்னடா மிரட்டுற, பின்ன என்னடா, எப்ப பாரு ஏதாவது ஒரு விஷயத்த குழப்பிக்கிட்டே இருக்கிறது, அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் நாங்க பண்ணிருக்கோம், தயவு செஞ்சு அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கேத்த பதிலா மட்டும் நீ சொன்னா போதும், அதை விட்டுட்டு தேவையில்லாத பதில நீ பேசாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா சரி, எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா, நான் எவ்வளோ படிச்சவன், நான் பட்டதாரின்னு சொல்றாங்க, எப்பா பட்டதாரி படிப்பாளி போடா சாமி போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா ஏங்க நம்மளும் கூட போகலாம், ஒருவேளை உங்க அண்ணா ஏதாவது சொதப்புற மாதிரி இருந்தா நம்ம பேசிக்கலாம் இல்லைன்றாங்க. அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க மீனா, என்ன பண்றதுன்னு தெரியல, ஏங்க வக்கீல் சொல்லியிருக்காங்கல்ல அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. சரி மீனா வா போகலன்னு சொல்லிட்டு 3 பேரும் போறாங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, உங்க அம்மா கொடுத்த லஞ்சம் பணம் பத்தலன்னு சொல்லிட்டு நீங்க லஞ்சம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. மேடம் மேடம், என் அம்மா தெரியாதனமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் மேடம், எல்லாமே என் அம்மா தப்பு தான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மேடம், பிளீஸ் மேடம் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு
ஃபீல் பண்ணி வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? வந்த விஷயத்த சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்புங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. மேடம், என்னுடைய அண்ணன் வந்து எந்த தப்புமே பண்ணல. அவன் ஏதோ ஒண்ணு பண்ண போய் கடைசியில ஏதோ ஒண்ணு முடிஞ்சிருச்சு. ரோகிணி தான் ஒட்டுமொத்த பிளான் எல்லாமே பண்ணதுன்றாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. இல்லையா கிளம்பி போயிட்டே இருங்க. மீதி எல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேடம், 2 பக்கமும் தப்பு என்ன ஏது இருக்குன்றத பார்க்கணும். நீங்க ஒரு பக்கம் இருக்க நியாயத்த மட்டும் பார்த்துட்டு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. உடனே சரிம்மா, நான் உங்களுக்கு டைம் குடுத்தேனே அது என்னாச்சு? நீங்க எத பத்தியும் விசாரிக்காம நீங்களாவே ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணாதீங்க மேடம். எல்லாமே எங்ககிட்ட ப்ரூஃபோட இருக்கு. ஆனா அத எங்களால காட்ட முடியல. ரோகிணி அந்த அளவுக்கு பித்தலாட்டக்காரி. அவ எப்படிப்பட்டவ தெரியுமான்னு சொல்லிட்டெல்லாம் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க பேசிட்டு இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறது கிடையாது. எங்களுக்கு எல்லாமே எவிடன்ஸா வேணும். ரோகிணி சொல்றபடி எல்லாம் எங்களால வந்து ஏத்துக்க முடியாது. ரோகிணி பக்கம் நியாயம் இருக்கு. அவ அதுக்கேத்த எவிடன்ஸ் எல்லாமே வச்சிருக்கா. அதனாலதான் அவ பக்கம் நாங்க துணையா நிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இத கேட்டதுமே என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மனோஜ் வந்து, மேடம், அவ எப்படிப்பட்ட கேடுகொள்ளி தெரியுமா? நீங்க தான் அவளை மலை போல நம்பிட்டு இருக்கீங்க. அவ ரொம்பவே கெட்டவன்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுக. என்னப்பா இப்படி அழுதுட்டு இருக்க? ஆமா மேடம், நானும் எவ்வளவுதான் சொல்றது? அவ சொன்ன போய் எல்லாமே நான் உங்ககிட்ட ஒருத்தர் விடாம சொல்லிட்டேன். ஆனா யாருமே அவ சொல்றத நம்பாம எல்லாருமே என் மேல பழிய போடுறீங்க. நானும் எவ்வளவுதான் தாங்குறதுன்னு சொல்லி மனோஜால உடனே அந்த லேடி வந்து மனச மாறிடுறாங்க. சரிப்பா, நீங்க ரோகிணிக்கு எதிரா இருக்கிற தப்பு எல்லாமே சொல்றீங்கல்ல, அதுக்கான எவிடன்ஸோட வாங்க. ரோகிணி தான் இது எல்லாம் பண்ணன்ற ஒரு எவிடன்ஸ் வந்தா போதும். அதை வச்சு நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி என் மூலியமாவே ரோகிணிக்கும் உங்களுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மீனாவுக்கு ஒரு ஐடியா வருது. எங்க கிருஷ வச்சு நம்ம ஏதாவது ஒரு மூவ் பண்ணலாமா? கிருஷுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியும், அவ பண்ணது பண்ணாததுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம வந்து உண்மை நிரூபிச்சிடலாம் இல்லைன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்றாங்க. கிருஷ விட அவங்க பாட்டியை கூட்டிட்டு வந்தா இதுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஏங்க, பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆக போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க எப்படிங்க உண்மையை சொல்லுவாங்க? இதெல்லாம் நடக்காது. அதுவே கிருஷா நம்ம கூப்பிட்டா வந்து நடந்த உண்மை எல்லாமே சொல்லிடுவான். நம்ம கிருஷ கூட்டிட்டு வந்து எல்லாமே பண்ணிடலாம்னு சொல்றாங்க. சரி மீனா, நம்ம போயிட்டு கிருஷ கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்ப முத்துவும் மீனாவும் சேர்ந்து கிருஷ கூட்டிட்டு வர்றதுக்காக ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போனா கரெக்டா ரோகிணி அங்க நின்றுட்டு இருக்காங்க. கிருஷ வந்து பார்த்துட்டு, என்னக்கா இது, ரோகிணி கரெக்டா நின்றுட்டு இருக்கா? எனக்கு தெரியும் மீனா, பார்லர் அம்மா இப்படி ஒரு விஷயம் தான் பண்ணுவான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பார்லர் அம்மாவுக்கு நம்ம எப்படி எல்லாம் மூவ் பண்ண போறோன்றது தெரியும். ஏன்னா பார்லர் அம்மா எந்த அளவுக்கு கிரிமினல். பார்லர் அம்மாவுக்கு தெரியலன்னா தான் அது பெரிய விஷயமே. பார்லர் அம்மாவுக்கு தெரிஞ்சா அது விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. என்ன முத்து, நீங்க நினைச்ச பிளான் நடக்காது. நான் வந்து இப்ப கிருஷை கூட்டிட்டு போக போறேன். நீங்க கிருஷ் மூலியமா உண்மை நிரூபிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அது நடக்காது. நீங்க எல்லாரும் மனோஜ வந்து என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கீங்க. ஆனா மனோஜ என்ன ஆனாலும் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாங்க முத்து. என்ன பார்லர் அம்மா, நீ இந்த அளவுக்கு கெட்டவளா இருந்த ஜெயிக்கணும்னு நினைக்கிற. ஆனா நாங்க எல்லா விஷயத்தையுமே நேர்மையா நியாயமா நேர் வழியில போகணும்னு நினைக்கிறோம். நாங்க எப்படி தோத்து போவோம்? நாங்கெல்லாம் தோத்து போக மாட்டோம். நான் உங்களுக்கு ஓப்பனாவே சேலஞ்ச் பண்றேன். என்ன ஆனாலும் சரி, நான் வந்து மனோஜ் கூட தான் வாழ போறேன். அதை பார்த்து நீங்க எல்லாம் வயிறு எரிஞ்சு சாக தான் போறீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, அதுவும் பார்க்கலாம் பார்லரம்மா, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்ப எங்க பிளானை நீ முறியடிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஓகே, உன்னுடைய பையனை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வா. நீ பண்ண திட்டம் என்ன ஏதுன்றது எல்லாமே நிரூபிச்சு என்னுடைய அண்ணன் கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா உன்னை பிரிச்சு அவனுக்கு ஒரு நல்ல லைஃபை நாங்க அமைச்சு கொடுக்கல. எங்க பேரு முத்துவும் கிடையாது, மீனாவும் கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பார்க்கலாம் முத்து, என்ன நடக்குதுன்னு பொறுத்து பாரு. நான் இப்ப இருக்கிற கொலை வெறிக்கு உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையுமே சேர்த்து உள்ள வச்சிருக்கணும். ஆனா அந்த ஒரு தப்ப நான் பண்ணல. ஏன்னா அங்கிள் மேல எனக்கு உண்மையான மதிப்பு மரியாதை இருக்கு. அதை வந்து கெடுத்துக்க கூடாதுன்றதுக்குனாலதான் இப்ப வரைக்குமே நான் பொறுமையா இருக்கேன். என் பொறுமைக்கும் எல்லை உண்டு. நீங்க இருக்கிறதுல நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டதும், என்னங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு இவளுக்கு கோபம் வருதுன்னு பாத்தீங்களா? இப்படி பேசிட்டு இருக்கா இவன்னு சொல்றாங்க. விடுமேனா, தோத்து போற பயத்துல என்ன பேசினாலும் எதுவும் ஆக போறது கிடையாது.
எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அண்ணாமலை கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. கிரிஷை எப்படியாவது கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிச்சிடலாம்னு நினைச்சோம்ப்பா. ஆனா அதுக்கும் ரோகிணி வந்து இப்படி ஒரு தடா போட்டுட்டான்னு சொல்லிட்டு அவ கிரிமினல்டா, என்ன யோசிப்பா, எப்படி இருப்பான்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். விடுமுத்து, முயற்சி பண்ணிட்டே இருக்கும். நல்லவங்களுக்கு கண்டிப்பா 1008 நல்ல வழி இருக்கும். கெட்டவங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கும். அதுதான் குறுக்கு வழி. அததான் ரோகிணி தேர்ந்தெடுத்திருக்கா. ஆனா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுள் கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்க. நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரிப்பான்னு சொல்லிட்டு முத்து மீனாவுக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. மனோஜ் ஒரு பக்கம், நீங்க சொன்னீங்க, நானும் வந்து ரோகிணி எப்படிப்பட்டவ என்ன ஏதுன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனா அந்த ஆபீசர் மேடத்துக்கு கண்டிப்பா இதை வந்து ஏத்துப்பாங்களான்னு தெரியல. அது எப்படிடா ஏத்துப்பாங்க? நீ அதுவும் இல்லாம ஃபீல் பண்ணி அழுது வேற பேசினியா? அதனாலதான் நீ பேசினதை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நீ திமிரா பேசியிருந்த அடுத்த நிமிஷமே உன்னை துரத்திருப்பாங்கன்றாங்க. டேய், அவ மேல நான் உண்மையான அன்பா பாசமா இருந்தேன், உனக்கு தெரியும் தானே? அவளை பத்தி பேச பேச எனக்கு அழுகையா வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதாண்டான்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப மீனா வந்து, ஏங்க, காலம் கடத்த கடத்த நம்ம மேல வந்து இருக்கிறது எல்லாமே இன்னும் அதிகமாயிட்டு கண்டிப்பா விவாகரத்து கிடைக்க மாட்டதே சந்தேகமாயிடுங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரம் ரோகிணி இதையெல்லாம் பண்ணிருக்கா எதிரான்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உங்க அண்ணாவுக்கும் விவாகரத்து கிடைக்கும்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அதுதான், எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டு இருக்கே, பூட்டப்பட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் மீனான்னு வந்து அண்ணாமலை கேக்குறாங்க. ஒரு வழி இருக்காதா மாமா? ஏதாவது ஒரு வழி இருந்தா கண்டிப்பா இது எல்லாமே நம்ம எல்லா கதவுகளையும் திறந்துடலாம். எனக்கு என்னவோ ரோகிணி பக்கம் ஆள் பலம் பெருசா இருக்கு போல. ரோகிணிக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் அவளை நல்லா திருகி விடுறாங்க. அதனாலதான் அந்த நம்பிக்கையில தான் இவ இவ்வளவு ஆடிட்டு இருக்கா. அது யாருன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமா முடிவு கட்டிடலாம். ஆனா ரோகிணியோட வீட்டுக்கு யாரு போறாங்க வராங்கன்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரோகிணியோட வீட்டான போயிட்டு நம்ம விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேரும் முடிவு பண்றாங்க. இப்ப ரோகிணியோட வீட்டுக்கு யாரு வராங்க யாரு போறாங்கன்னு சொல்லி விசாரிக்கலான்னு வரும்போது கரெக்டா அந்த இடத்துல ரோகிணியோட அம்மா பார்த்துடுறாங்க. ரோகிணியோட அம்மா பார்த்ததும், வாங்க முத்து, வாங்க மீனா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வராம போறீங்க, எதுக்காக வராம போறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என்கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. நீங்க பண்ண நல்லது வரைக்கும் போதும். உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்க வேற வழியா வந்தோம், நாங்க போறோம்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே முத்து வந்து, மீனா, ரோகிணி தப்பு பண்ணா. ஆனா கிருஷும் இவங்களும் என்ன பண்ணாங்க? ரோகிணி என்ன சொன்னாலோ அதை தானே செஞ்சாங்கன்னு சொல்லி முத்து பேசுறாங்க. மீனாவுக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. இப்ப ரோகிணியோட அம்மா மூலியமா முத்து உண்மையை வாங்குவாங்களா, ரோகிணியோட அம்மா உண்மையை சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.